ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வர் சுஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா 4 மாதத்தில் 2 கிராம் கோல்டு வந்து நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம், அதுக்காக எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு வருஷத்தில் ஒரு 3 பவுன் நம்ம சேவ் பண்ணிட்டு இருந்தோம் இது வரைக்கும். அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ரேட் வந்து ரொம்ப ஹை பீக்காக போயிட்டுருக்கு. இப்போ வந்து நம்மளால் கோல்டு வந்து சேவ் பண்ண முடியுமான்றதே ஒரு சந்தேகக்குறியாக தான் இருக்குது. கோல்டை வந்து வெறும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வந்து வாங்குறவங்களுக்கு நிறையவே வந்து வேஸ் இருக்குது கோல்டில். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு ETF இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட்லேயும் கோல்டு இது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்டில் கோல்டு பாண்டு 7N கோல்டு பாண்டுன்னு சொல்லிட்டு வெளியிட்றாங்க. இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கோல்டில் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் பெண் பிள்ளைங்களை வச்சுருக்கவங்களுக்கு அவங்களுக்கோட ஃபியூச்சருக்காக சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு நகையாக தான் வந்து வாங்கி வைக்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் கோல்டோட ரேட் இன்னும் எங்கே போகும் அப்படின்றதே நமக்கு தெரியாது. நம்ம அட்லீஸ்ட் வந்து ஒரு 4 மாதத்தில் 2 கிராம் கோல்டு எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஈஸி ட்ரிப்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு. நீங்கள் வந்து ஈஸியாக சேவ் பண்ணலாம். டெய்லி சேல்ரி, மந்த்லி சேல்ரி யாராக இருந்தாலுமே வந்து இதை சேவ் பண்ணலாம். வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மாதத்தில் 2 கிராம் கோல்டு வாங்குறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கோல்டோட ரேட் வந்து ஏறிட்டே இருக்குது. இன்னமும் பார்த்திங்கன்னா கோல்டோட ரேட் ஏறும் அப்படின்றாங்க. அதனால் நம்ம பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணி பெண் பிள்ளைங்க வச்சுருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கோல்டு சிட்டோட அவேர்னஸும் நான் அடிக்கடி சொல்லிட்டு தான் இருக்கேன். எனக்கு அந்த அவேர்னஸ் இல்லாததுனால நான் ஹார்ட் கேஷ் கொடுத்து தான் வந்து நிறைய ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் நகைச்சீட்டே போட்டிருக்கேன். அதோட டீட்டெயில்ஸோட லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் தான். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக நான் சொல்லியிருப்பேன். ஈஸியான மெத்தடில் எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும். ரொம்ப எல்லாருமே நார்மல் பர்சனு, மந்த்லி சேல்ரி, டெய்லி சேல்ரி எல்லாருமே வந்து ஈஸியாக சேவ் பண்ணலாம். அந்த அளவுக்கு என்னுடைய வீடியோஸ் வந்து ரொம்பவே வந்து மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக பாருங்கள். என்னோடய வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் ஈஸியான மெத்தடில் நான் எப்படிலாம் கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்ற ஐடியாஸ் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்றது. வந்து பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய கோலை வந்து நம்ம செட் பண்ணணும். கோல் இல்லாதவங்க கண்டிப்பாக வந்து லைஃப்பில் முன்னேறவே முடியாது. சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம லைஃப்பை ரன் பண்ணவே முடியும். யாராலையுமே சரி சேவிங்ஸ் இல்லைன்ற பட்சத்தில் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி, ஏதாச்சும் ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் வருதுன்ற பட்சத்தில் நாம் இன்னொருத்தவங்க கிட்ட போயிட்டு நிற்கக்கூடாது. அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம கற்றுக்கணும். அதனால் உங்களுடைய கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வருஷத்தில் நான் இத்தனை பவுன் எடுக்கணும். அப்போ வந்து மாதம் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணணும், எப்படியெல்லாம் சேவ் பண்ணோன்னா மாதம் இத்தனை கிராம் எடுத்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்தில் இந்த நம்மளுடைய கோல் வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம லைஃப்பில் முன்னேறவே முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுற அமௌண்ட்டை இப்போ மந்த்லி சம் அமௌண்ட் வந்து சேவ் பண்ணுறீங்க. அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் சிட்டாக ஜாயின் பண்ணிவிடுங்க. கோல்டு சிட்டாக ஜாயின் பண்ணிவிடுங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ மாதம் நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டை அந்த மந்தில் எந்த டே வந்து கம்மியாக இருக்குது கோல்டு ரேட்டு அப்படின்னு பார்த்து குறையிற நேரத்தில் கண்டிப்பாக நம்ம இதை வந்து சிட்டு பே பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நான் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றத தான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் மட்டும் இல்லாமல் எல்லா வீடியோஸ்லையுமே சிம்பிளாக எலகண்ட்டாக எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி புவர் ஃபேமிலியாக இருக்கட்டும், மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை வந்து ரிச் ஃபேமிலியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே செட் ஆகிற மாதிரி தான் சின்ன ஐடியாஸ் கொடுத்து தான் நான் வந்து கோல்டு வந்து சேவ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோஸை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா ஃபஸ்ட்டு போயிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும். கோல்டு ரேட் வந்து இந்த அளவுக்கு ஹை பீக் போடுற நேரத்தில் நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்டான ஒரு ஆப் இருக்குது. அது பார்த்திங்கன்னா தங்கமயில் டிஜிகோல்டு ஆப் தான். இதில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா கூட இன்றைக்கி நம்ம கோல்டு வாங்கலாம். அந்த மாதிரி மெத்தடு. இதோட டீட்டெயிலும் நான் வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டாங்க அப்படின்றதுனால அவ்வளோ டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தங்கமயில் டிஜிகோல்டு ஆப் புரியாதவங்களுக்கு கூட கண்டிப்பாக புரியும். அவ்வளோ
சிம்பிளாக அவ்வளோ அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா குழந்தைங்க இருக்க வீடாக இருக்கட்டும், இல்லை வந்து நார்மலாக நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஐட்டம்ஸ்லாம் நிறையவே இருக்கும். அதாவது ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குடம் உடையிறது, அந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு வாங்கினோம் அப்படின்னா அந்த ஜூஸ் பாட்டில்ஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு வேஸ்ட் ஐட்டம்ஸு நிறையவே இருக்கும். குழந்தைங்க இருக்க வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த டாய்ஸ் எல்லாம் நிறைய உடச்சி போட்டுருவாங்க. அதெல்லாம் வேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் நம்ம சேவ் பண்ணி மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம இந்த எடைக்கு போடுவாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட போட்டுட்டு நம்ம வந்து மணி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். துணியெல்லாம் கூட எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சில இடத்துல, அது எப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் நியூஸ் பேப்பர்ஸ், அப்புறம் அந்த அட்டை பாக்ஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி அட்டை பாக்ஸ் எல்லாம் கூட நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு எடைக்கு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். டிப்பு பார்த்தீங்கன்னா ஆஃபர் டைம்னா எப்படின்னா, இப்போ ஃபெஸ்டிவல் டைம்லலாம் தங்கத்துக்கு வந்து வெள்ளி ஃப்ரீயாக கொடுக்குறது, அப்புறம் சவரனுக்கு வந்து 1000 ரூபாய் ஃப்ரீயாக கொடுக்குறது, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த அக்ஷய திருதியை அந்த மாதிரி டைம்லலாம் காயின்ஸுக்கு வந்து வேஸ்டேஜே இல்லாமல் கொடுக்குறது. அந்த மாதிரி டைமெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ கோல்டு ரேட்டு இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு கஷ்டப்படுவோம். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறவங்களா இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய சேவிங்ஸ்க்காக வாங்குறவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆஃபர் டைமில் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். 7th டிப்பு பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் அமௌண்ட் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் வரும் இல்லைங்களா, போனஸ்ஸு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நம்மளுக்கு கொடுக்குற டார்கெட் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா சேலரி இல்லாமல் கூட இன்சென்டிவ்னு சொல்லிட்டு வரும். அந்த இன்சென்டிவ் அமௌண்ட்ஸில் ஒரு மாதம் வந்து நீங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணலாம், ஒரு மாதம் டார்கெட் அச்சீவ் பண்ணாமல் போகலாம். எப்படி இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் இல்லை 2 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து அந்த இன்சென்டிவ் அமௌண்ட்டு வரும். அந்த அமௌண்ட்டெல்லாம் வீட்டு செலவுக்கே நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் அந்த சேல்ரி மட்டும் நம்ம வீட்டு செலவு பண்ணிக்கிட்டு இந்த இன்சென்டிவ் அமௌண்ட்டு அப்புறம் போனஸ்லாம் வரதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுடைய பிள்ளைங்களுக்காக சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த 7 டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எந்த மாதிரி மெத்தடில் வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் காயினாக வாங்கினா எவ்வளோ ஆகும், 4 மாதத்தில் 2 கிராம் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அந்த 2 கிராம் எடுக்கிறதுக்கு காயினாக வாங்கினா எவ்வளோ ஆகும், இல்லை நம்ம ஒரு ஜுவல்லாக ஒரு கம்மலாவோ இல்லை வந்து ஒரு ரிங்கு அந்த மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால் இதுக்கப்புறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் டே எழுதியிருக்கேன், அமௌண்ட் எழுதியிருக்கேன், டோட்டல் அமௌண்ட் எழுதியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு டே வந்து 20 ருபீஸ். நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்துட்டு போயிடலாம், அதனால் நான் சொல்கிறேன். 20 ருபீஸ்னால் எந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயில்டாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நாம் வந்து இதை 10 டேஸாக தான் நம்ம பிரிக்க போகிறோம். அது எப்படி எவ்வளோ அமௌண்ட்டு சேருது, 4 மந்தில் நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு மொத்தமாக கிடைக்குது அப்படிங்கிற வரைக்கும் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா 20 ருபீஸு, செகண்ட் டே பார்த்தீங்கன்னா 40 ருபீஸு, தேர்ட் டே பார்த்தீங்கன்னா 60 ருபீஸு. இது வந்து டே இன்ட்டு மல்டிபிள் ஆஃப் 20 ருபீஸ் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபோர்த் டே வந்து 80 ருபீஸு, ஃபிஃப்த் டே வந்து 100 ருபீஸு. இந்த மாதிரி 10 டேஸ்க்கு வந்து நம்ம சேவ் பண்ண போகிறோம். 10 டேஸ் எண்டில் நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1100. அடுத்து நெக்ஸ்ட்டு 10 டேஸுமே இதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு 20 ருபீஸ் எடுத்து வைக்க போகிறோம், செகண்டு 40 ருபீஸு, தேர்டு 60 ருபீஸு. அந்த மாதிரி மறுபடியும் 10 டேஸ் முடித்தோடனே மறுபடியும் ஃபஸ்ட்டு டே 20, 40, 60 சொல்லிட்டு இதே தான் 10 டேஸ் ஒன்ஸ் நம்ம இதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். 4 மந்த்ஸுமே பார்த்திங்கன்னா இதே தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா டெய்லி சேலரி இருக்கவங்க டெய்லி இந்த அமௌண்ட்டை வந்து எடுத்து வச்சுருங்க. மந்த்லி சேலரியாக இருக்கவங்களுக்கு 1 மந்தில் எவ்வளோ சேவ் ஆகும் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10 டேஸ்க்கு 1100ன்னா இப்போ 1 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 3300 வந்து சேவ் ஆகும். அதாவது 30 டேஸ்க்கு தான் நான் போட்டிருக்கேன். ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா 31 டேஸ் வரும், ஒரு மாதத்தில் 30 டேஸ் இருக்கும். நான் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 30 டேஸ்க்கு மட்டும்தான் எடுத்திருக்கேன். அந்த 1 டேயில் உங்களால் முடிகிற அமௌண்ட் 100ஓ 200ஓ இல்லை எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்குதோ நீங்கள் போட்டு சேவ் பண்ணுங்கள். 30 டேஸ்க்கு மட்டும்தான் எடுத்திருக்கேன். மந்தில் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது அமௌண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு 3300ங்களா, அப்போ 4 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 13200 வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும். இதை நீங்கள் எப்படி வந்து வீக்லி சேலரி இருக்கவங்க எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு 3300ங்கிற பட்சத்தில் அதை வந்து 4 வீக்ஸாக டிவைட் பண்ணிவிடுங்க. 4 வீக்ஸாக டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
வீக்லி வந்து ஒன்ஸ் மட்டும் நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் அமௌண்ட்டு. அந்த அமௌண்ட்டை நீங்கள் வாரம் வாரம் எடுத்து வச்சு அந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கிராம் கோல்டோட ரேட்டு வந்து நான் 6200ன்னு எடுத்திருக்கேன். கோல்டோட ரேட்டு ரொம்ப ஹை பீக்கில் போயிட்டுருக்கு. நான் அதனால் வந்து 6200 பர் கிராம்னு எடுத்திருக்கேன். கோல்டு ரேட்டு குறையிறப்ப நீங்கள் கண்டிப்பாக கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். கிராம் கோல்டு பார்த்தீங்கன்னா அப்போ 12400 வருங்களா. 2% வேஸ்டேஜ், இது வந்து காயினுக்காக 2% வேஸ்டேஜ் போட்டாங்க அப்படின்னா 248 ருபீஸ் வரும். இப்போ வந்து டோட்டலாக 12648 வரும். இதுக்கு வந்து 3% ஜிஎஸ்டி போட்டாங்கன்னா 379. டோட்டலாக நம்ம காயினுக்கு வந்து எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 13027 ருபீஸ் வந்து நம்ம பே பண்ணிவிட்டு காயின் எடுக்கிற மாதிரி இருக்கும். காயினுக்கு வந்து நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்லேயே நம்ம காயின் வந்து 2 கிராம் அசால்ட்டாக வந்து எடுத்துடலாம். இதே வந்து நம்ம ஒரு ஜுவல்லாக பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ பார்க்கலாம். இப்போ 1 கிராமுக்கு பார்த்தீங்கன்னா 6200னா 2 கிராமுக்கு 12400. இதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து 10%ன்னு நான் போட்டிருக்கேன். இப்போ ஒரு நார்மலாக எந்த ஜுவல் எடுத்தாலும் 10%க்கு மேலே தான் வேஸ்டேஜ் போடுறாங்க. நான் ஆவரேஜாக வந்து 10%ன்னு போட்டிருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1240 வந்து வேஸ்டேஜ் வரும். இதுக்கு 3% ஜிஎஸ்டி போட்டாங்க அப்படின்னா 409. டோட்டலாக நம்ம பே பண்ணுற அமௌண்ட் வந்து 14,009 ருபீஸ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். 150 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆகிற மாதிரி இருக்குது. அதை வந்து நம்ம போட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். பெண் குழந்தைங்க இருக்கவங்க கண்டிப்பாக வந்து கோல்டு சிட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா வேஸ்டேஜ் வந்து நிறைய வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும். வேஸ்டேஜில் நிறைய அமௌண்ட் மாதிரி இருக்கும். அதனால வந்து சிட்டு போடுங்க நான் நிறைய சொல்லிகிட்டே இருக்கேன். எனக்குமே அவேர்னஸே இல்லாததுனால இது வரைக்கும் நான் சிட்டு போடாமல் இருந்தேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் சிட்டு போடுங்க. சிட்டு போட்டு நீங்கள் ஜுவல்லாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப லாபகரமாக இருக்கும். அதுவும் எந்த மாதிரி ஸ்கீமில் நம்ம சிட்டு போடுறோம் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிட்டு போட்டுறக்கூடாது. எந்த மாதிரி ஸ்கீமில் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிராம்ஸும் அதிகமாக கிடைக்கும், நம்மளுக்கு பெனிஃபிட்டும் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கவனித்து ஒரு கடைக்கு 4 கடை ஏறி இறங்கி அதுக்கப்புறமேட்டு சிட்டு போடுங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.